ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி கீரை தண்டு பருப்பு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி அரைக்கீரை தண்டு தேவையான அளவு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு 100 கிராம் கழுகி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1, தக்காளி 3, சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு மல்லி இலை, எண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், சாம்பார் தூள் 2 டீஸ்பூன், சிறிதளவு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது சிம்மில் வச்சு ஃபியூ மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும். A few moments later. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். A few moments later. தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அரைக்கீரையுடைய தண்டை பொடியை நறுக்கி எடுத்திருக்கேன். இதைய இப்போது ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். Five minutes later. தண்டு கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. வேக வச்சிருக்கிற பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். 11 minutes later. இப்போ பருப்போடு சேர்ந்து தண்டும் நல்லா வெந்துடுச்சு. மல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காய பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். கீரை தண்டு குழம்பு இப்போது நல்லா வாசனையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து வர வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து வர அப்டேட்ஸை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்விட்டரையும் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்கு வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.